இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா, என்ன இன்னும் கிளம்பாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கிளம்புங்க. எங்க? எங்கயா? என்ன சிவா, இன்னைக்கு அம்மாவை பார்க்க போனோம்ல, நான் தான் நேத்தே சொன்னனே, மறந்துட்டீங்களா? என்னைய வர சொல்லி நீ எப்ப சொன்ன? நீதானே அம்மாவை போய் பார்க்கணும்னு சொன்ன. என்ன நீங்க புதுசா கேக்குறீங்க? நான் போனா நீங்களும் தானே வரணும். என் அம்மாவை பார்க்க உங்களுக்கு ஆர்வமா இல்லையா? எத்தனை வாட்டி நான் உங்ககிட்ட என் அம்மா பத்தி சொல்லி அழுதுருக்கேன். இப்ப என்ன? சரி, நான் உங்களை கூப்பிடல அதானே? ஓகே, சாரி. இப்ப கூப்பிடுறேன், கிளம்புங்க. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் சிவா. இருங்க. என்ன? ஐயா, இந்த ஷர்ட்டைய போட்டு வர போறீங்க? ஏன், இதுக்கு என்ன? இல்ல, இது நல்ல ஷர்ட் தான், ஆனா இன்னைக்கு இது வேண்டாம். வேற ஏதாவது ஷர்ட் போட்டு வாங்க, போங்க. ஷோ, என்ன இந்த டார்க் கலர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க? அம்மா வர பார்க்க போறோம். சரி இருங்க, நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த ஷர்ட்டை போட்டு வந்தீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க. புடிங்க, சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆச்சுல. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கியா ஐலி? பின்ன இருக்காதா? லைஃப்ல ஒரு விஷயம் நம்மள விட்டு போயிடுச்சு, இனிமே அது கிடைக்கவே போறது இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கடவுள் அந்த விஷயத்த மறுபடியும் நம்ம கையில கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரிதான் சிவா, நானும் சந்தோஷமா இருக்கேன். என் அம்மாவை மறுபடியும் பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இந்த மாதிரி எல்லாம் எத்தனை பேருக்கு நடக்கும்னு தெரியல. அந்த விதத்துல நான் ரொம்ப லக்கி தானே. இப்போ என் வாழ்க்கையில எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு சிவா. எனக்குன்னு என் அம்மா இருக்காங்க, இனிமே அவங்க தான் என் உலகம். வேற எதையுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த சந்தோஷம் போதும் சிவா. ஆமா, உண்மையிலேயே நீ லக்கிதான். கடவுளுக்கு தெரியும்ல யார் யாருக்கு எதை கொடுக்கணும்னு. எல்லாருக்கும் நினைச்சதெல்லாம் கிடைச்சிருமா என்ன? சரி சிவா, நேரம் ஆயிட்டு இருக்கு, நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க.